திருவாசக வட்ட கூட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்று அகத்துறையில் அமைந்த பதிகம் ஒன்றை, அப்பருடைய பதிகம் ஒன்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நாங்கள் திருவாசகத்தில் அகத்துறையில் அமைந்த பாடல்களை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 4ஆம் திருமுறையில் 12வதாக இருக்கின்ற பதிகத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த அகத்துறைக்கு தமிழிலே இலக்கிய வரலாறு, இலக்கிய நூல் மரபுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த சங்க தமிழ் மரபை அடியொட்டித்தான் இந்த அகத்துறை பாடல் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பதிகத்துக்கு விளக்கம் அளிக்க இருப்பவர் அனுஷ்யா. அனுஷ்யா, நீங்க தொடங்கலாம். நன்றி மைதிலி. வணக்கம். இன்றைய திருப்பதிக விளக்கம் அப்பர் பாடியது. இந்த பதிக விளக்கத்தை, இந்த பதிகத்தின் சிறப்பு பற்றி நாங்கள் போன வாரமே திருவாசக கூட்டத்தில் மைதிலி எங்களுக்கு மிகவும் சுருக்கமாக சொன்னார். அகத்துறையில் பாடப்பட்டது. இது அப்பர் திருமுறைகளிலே, அப்பர் பாடின தேவாரங்களில் மிகவும் புதுமையானது, வித்தியாசமானது என்று அவர் குறிப்பிட்டார். ஏனென்றால் அது அகத்துறையில் பாடப்பட்டது. திருப்பழனம் பாடப்பட்ட ஸ்தலம். அங்கே இருக்கிற இறைவர் ஆபத் சகாயர், இறைவிக்கு பேர் பெரிய நாயகி. இதுல பல சிறப்புகள் இருக்கின்றன. வித்தியாசமாக அப்பர் பாடியிருக்கின்றார். அப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த இறை பணியிலேயே, இறை பக்தி அவர் செலுத்திய காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டவர். அவருக்கு பல பல சோதனைகள் வந்தன. அந்த முறையிலே அவருடைய தேவாரங்களை பார்த்தால் ஆழமான பக்தி அதில் தென்படும். ஆனால் இது அவர் ஒரு வித்தியாசமாக இவர் அதை பண்ணியிருக்கிறார். அதாவது அவர் தான் வாழ்ந்த காலத்து மரபு, இலக்கிய மரபை பின்பற்றுவதற்காக இதை அவர் செய்திருக்கலாம். சங்ககாலத்து இலக்கிய மரபில் அகத்திணை புறத்திணை என்று 2 பிரிவுகள் இருந்தன. அகத்திணை காதலை பற்றி கூறும், புறத்திணை வீரத்தை பற்றி சொல்லுவது. பல இலக்கியங்கள் அகத்திணை மரபில் ஆக்கப்பட்டன. அதில் பக்தி இலக்கியங்களும் இருந்தன. பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கிய மரபில், அகத்திணை மரபில் நாயக நாயகி பாவத்தில் பாடப்பட்டு பல தேவாரங்கள், ஆழ்வார் திருப்பாசுரங்கள் அமைக்கப்பட்டன. அந்த வழியிலே திருநாவுக்கரசரும் இந்த திருப்பழனத்து இறைவனை நாயக நாயகி பாவத்தில் அகத்துணை மரபில் அவர் பாடியிருக்கிறார். அன்பினாலே இறைவனை அடைய துடிக்கின்ற ஆன்மா தன்னை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு அன்பு செலுத்தும் இந்நிலையைத்தான் நாயக நாயகி பாவம் என்பார். அகத்துணை என்பது காதல் பற்றியது. தலைவன், சங்ககாலத்து தலைவன் தலைவிக்கு இடையே என்ன மாதிரி காதல் அரும்புகிறது, அந்த காதலை அவர்கள் என்ன மாதிரி அவர்கள் பேணினார்கள், அது எவ்வாறு சமூகத்தில் பார்க்கப்பட்டது என்றதுதான் பொதுவாக கூறப்படுகின்ற அகத்திணை காதல். ஆனா இந்த அகத்திணைக்குள்ள இதுல பக்தி அடிப்படையாக கொண்ட நாயக நாயகி பாவம். அது ஆன்மா இறைவனை தன்னை பெண்ணாகவும் இறைவனை தலைவனாகவும் கொண்டு அன்பு செலுத்துகிறது. ஜீவாத்மா பரமாத்மா ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பற்றி படித்திருக்கிறோம். அதே மாதிரி உயிர் இந்த மாதிரி இறைவனுடன் சேர துடிக்கின்றது என்பதை ஒரு இலக்கிய நயத்தோடு பாடுவதுதான் இந்த நாயக நாயகி பாவத்தின் நோக்கம். அதோட சேர்த்து இவர் இன்னும் ஒரு அம்சத்தை இணைத்திருக்கிறார் என்றால் தூது. இந்த காதல் பாட்டுகளிலே, அகத்திணை பாடல்களிலே தூது இன்னும் ஒரு சிறப்பம்சம். அந்த காலத்திலே பறவைகள், குயில்கள், மிருகங்கள், அகிரிணை பொருட்கள் போன்ற, தென்றல் காற்று போன்ற எல்லாவற்றையுமே தலைவி, பொதுவாக தலைவனும் அப்பாவது தூது இந்த மாதிரி செய்தாரோ எனக்கு ஞாபகத்திலே இல்லை. அவர்களை தாம் அன்பு செய்கின்ற அந்த தலைவனிடம் தூது அனுப்புவது வழக்கம். அந்த மாதிரிதான் இங்கே திருநாவுக்கரசர்களுக்காக உருவாக்கி இருக்கிற அந்த நாயகியும் திருப்பழனத்து இறைவனிடம்
எத்தனையோ விதமான தூதுகளை அனுப்புறா. தன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே அவ விட்டு வைக்கல. பழனத்து சோலை குயில், வண்டினங்கள், குருகு, ஒரு தோழி, ஒரு நாகனவாய் பறவை ஆகிய பாத்திரங்கள் ஆகியோர்களை திருப்பழகத்தில் உரையும் இறைவனிடம் தூதாக அனுப்பி அவன் தன்னை மறந்து விட்டானா என்று அறிய பார்க்கிறாள். அதே மாதிரி பூக்கள், தென்றல் காற்று, நாரை போன்றவற்றிடம் அவள் பேசுகிறாள். இறைவனை பற்றி பேசி, இவன் என்னை கைவிடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி செய்ய மாட்டான் தானே என்று அவள் கேட்கிறாள். இனி நாங்கள் பதிகத்திற்கு செல்லலாம். முதலாவது பதிகம், முதலாவது தேவாரம். சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே, பல்மாலை வரிவண்டு பன்முழற்றும் பழனத்தான், முன்மாலை நகு திங்கள் முகில் விளங்கும் முடிச்சென்னி, பொன்மாலை மார்பன் என் புது நலம் உண்டு இகழ்வானோ. சொல்லிய வரிசையை சொல் மாலை பயில்கின்ற என்றது சொல்லிய இந்த குயிலிலே ஒரு ஒரு குணம் இருக்காம். அது சொன்ன விஷயத்தை அப்படியே வார்த்தை புரளாமல் அந்த அந்த வரியிலேயே சொன்ன ஆர்டர்லேயே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய குணம் கொண்டது குயில். ஆகவே சொல் மாலை பயில்கின்றனால் திரும்ப திரும்ப சொல்லிய வரிசையை தவறாமல் மீண்டும் மீண்டும் கூவுன்ற குயிலினங்களே. பல்மாலை வரிவண்டு பன்முழற்றும் பழனத்தான். வண்டுகள் வண்டுகள்ல கோடு கோடு இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் போட்ட வண்டுகள். அப்படிப்பட்ட வண்டுகள் வரிசையாக பாடிக்கொண்டு ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கின்ற அந்த ரீங்காரம் வந்து பழன நகரத்தில் இருப்பதனால் பண்பாடும் இறைவனுக்கு பாடுகின்ற பண் போல கேட்குமா. அப்படிப்பட்ட பழன நகரத்தில் இருக்கின்ற வண்டுகளே முன்மாலை நகுதிங்கள் முகில் விளங்கும் முடிச்சென்னி. முன்மாலை நகுதிங்கள் என்றது முன்மாலை இளமாலை நேரத்தில் ஒளி வீசும் பிறை. அழகான ஒரு எக்ஸ்பிரஷன். முன்மாலை நகுதிங்கள் இளமாலை, அப்பதான் அந்த மாலை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஒளி வீசுகின்ற பிறையை தன் முடிச்சென்னியில் தன் சடைமுடியில் உள்ள பொன்மாலை மார்பன் கொன்றை மாலையை அணிந்தவன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. என்னுடைய இளமையை நுகர்ந்த பின் என்னை புறக்கணிப்பானோ, என்னை இகழ்வானோ என்று அவள் ஐயப்பட்டு இவர்களிடம் கேட்கிறாள். இதுல எங்களுக்கு இகழ்வானோ என்று முடிந்தாலும் அது ஒரு கேள்விக்குறியில முடிந்தாலும் அப்படி இருக்காது. ஏனென்றால் அப்பர் ஒரு நாளும் இறைவனுக்கு தன்னிடம் உள்ள அன்பை அவர் எப்பவும் சந்தேகப்படவில்லை. அவருக்கு ஆழ்ந்த அன்பு இருந்தது. மாணிக்கவாசகர் அடிக்கடி சந்தேகப்பட்டவர். ஆனால் இவருக்கு அந்த சந்தேகம் எப்பவுமே வரவில்லை. இவர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அவ்வளவு உறுதியாக இருந்தவர். அப்படிப்பட்டவர் தான் உருவாக்கின இந்த நாயகியை இறைவன் கைவிடுவான் என்று அவர் ஐயப்பட மாட்டார். ஆனால் அந்த இலக்கிய மரபு அப்படிப்பட்டதென்றபடியால, அகத்துணை மரபு அப்படிப்பட்டதென்றபடியால அவர் அப்படி எழுதினாலும் நாங்கள் அதை நேர்மறையாக திருப்படை ஆட்சியில நாங்கள் படிச்சு ஆகாதே என்று வந்தாலும் அப்படி இருக்காது என்று நாங்கள் அதை நேர்முறையாக அசியூம் பண்ணினாங்க. அதே போல இதுவும் அவன் அப்படி விடமாட்டான் என்ற ஒரு புரிந்துணர்வோடு நாங்கள் இந்த பதிகத்தை பார்க்க பண்பது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தது கண்டகங்கால் முண்டகங்கால் கைதைகால் நெய்தல்கால் பண்டரங்க வேடத்தான் பாட்டு. அடுத்த பாட்டு போறீங்களா? சாரி. ஓகே. கண்டகங்கால் முண்டகங்கால் கைதைகால் நெய்தல்கால் பண்டரங்க வேடத்தான் பாட்டு ஓவா பழனத்தான் வண்டு உலாம் தடம் மூழ்கி மற்ற அவன் என் தளிர்வண்ணம் கொண்டன் நாள் தான் அறிவான் குறிக்கொள்ளாது ஒழிவானோ என்று. இதுல அந்த பூக்கள்
தடாகத்திலே இருக்கிற பூக்கள், மலர்களால் மூடப்பட்ட குளமோ தடாகமோ, அதிலே இருக்கின்ற அந்த பூக்களை ஒவ்வொன்றாக அவள் விழிக்கிறாள். கண்டகங்காள் என்றால் நீர்முள்ளிகளே, முண்டகங்காள் தாமரை, நான் தாமரை என்றும் படித்தேன், ஆனால் கடல் முள்ளி என்றும் சொல்கிறார்கள். அடுத்தது கைதைகால் வந்து தாளைகளே, நெய்தல்களே, நெய்தல் பூக்களே, பண்டரங்க வேடத்தான் பாட்டு ஓவா பழனத்தான். பண்டரங்க வேடம் பண்றது வந்து அவன் குறித்த அவன் வந்து அவனுடைய ஒரு கூத்து, இறைவனுடைய ஒரு கூத்துக்கு போட்ட ஒரு வேடம். அவன் எத்தனையோ வகை கூத்துக்கள் மறந்துட்டேன். அதில் அந்த ஒரு கூத்து வந்து பண்டரங்க கூத்து என்று அறியப்படுகிறது. அந்த கூத்தை வந்து மாதவி தன்னுடைய 11 ஆடல்களையும் அந்த ஆடலையும் ஆடியிருக்கிறாள் என்று நான் படித்தேன். அப்படிப்பட்ட கூத்தை ஆடுகின்ற அந்த இறைவன் வந்து அவனை இடைவிடாது பாடுவினமாம். அந்த பழனத்துல இருக்கிற அந்த பண்டரங்க கூத்தை ஆடக்கூடிய அந்த இறைவனை, அந்த பழனத்தில் இருக்கக்கூடியவனை இடைவிடாத அவனுடைய அடியார்கள், அவனது அங்க இருக்கின்ற புள்ளினங்கள் பாட்டு ஓவா பழனத்தான் என்றால் விடாமல் நான்ஸ்டாப்பா அங்க பாடிக்கொண்டிருப்பார்கள். அங்க சாமகானமும் பாடுவார்கள். அந்த பாட்டுல சாமகானமும் இருக்கும் என்று நான் இங்கே படித்தேன். அப்ப ஓவா என்றது வந்து ஓயாது பாடுதல். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பு என்று திருவம்பாவையிலே வந்தது. அப்படிப்பட்ட பழனத்திலே வண்டுலாம் தடம் மூழ்கி மற்ற அவன் என் தளிர்வண்ணம். அந்த நீர்நிலையிலே, அந்த குளத்திலே வண்டுகள் உலாவுகின்றன. அதிலே நான் மூழ்கிய ஒரு நேரத்திலே, இவளுடைய கற்பனை அப்படி போகிறது, நான் மூழ்கிய நேரத்திலே அவன் என்னை பற்றி கொண்டான். அப்படி என்னுடைய மேனி பற்றி கொண்ட நேரத்திலே தழுவி கொண்டான். அந்த நேரத்திலே அவன் என் மேனி வண்ணத்தையும் அறிந்து கொண்டான். அப்படிப்பட்டவன் என்னுடைய அன்பை அறியாது விடுவானோ, என் தளிர்வண்ணம் கொண்ட நாள் தான் அறிவான். அவனுக்கு தெரியும் தான் அவ்வாறு என்னை தழுவியது அந்த நாளை அவன் அறிவான், அந்த தருணத்தை அவன் அறிவான். அப்படிப்பட்டவன் என் அன்பை அறியாது விடுவானோ, அவன் என்னுடைய அன்பை அறியாது விடுவானோ என்று சொல்லும் பொழுது அப்படி விடமாட்டான் என்றது அவருடைய ஒரு கன்விக்ஷனாக இருக்கும். அடுத்த பாட்டு, மனைக்காஞ்சி இளங்குருகே மறந்தாயோ, மதமுகத்த பனைக்கை மா உரிபோர்த்தான் பலர் பாடும் பழனத்தான் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே, சுனைக்கு வளை மலர்கண்ணால் சொற்றூதாய் சோர்வாளோ. மனைக்காஞ்சி இளங்குருகே, நம்முடைய வீட்டு தோட்டத்திலே உள்ள காஞ்சி மரத்தில் வசித்திருக்கும் இளமையான குருகே. குருகன்றது ஒரு பறவை, அதை பற்றின ஒரு பதிவு நான் என்று போட்டேன். மதமுகத்த பனைக்கை மா உரி போர்த்தான் பலர் பாழும் பழனத்தான். மதம் பொழிகின்ற முகத்தை ஒத்த பனை போல உருண்டு திரண்ட துதிக்கையை உடைய யானையின் தோலை உரித்து தனது உடலில் போர்த்தி இருக்கின்ற அந்த பழனத்து இறைவன் நினைக்கின்ற நினைப்பெல்லாம் உரையாயோ நிகழ்வண்டே. அவன் நினைக்கின்றவற்றையெல்லாம் அறிந்து நீ என்னிடம் கூற மாட்டாயோ. நிகழ்வண்டே என்று கேட்கிறாள். நிகழ்வண்டே என்றால் அது என்ன பொருள் என்பதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. எனக்கு அதற்கு விடை காண முடியவில்லை. ஆனால் நான் ஒரு திருப்புகழ் ஒன்று படித்திருக்கிறேன். நினது திருவடி சத்தி மலர் கொடி என்றது. அதுல வந்து நிகழ்பால் தேன் என்று வருகிறது. அதுல அந்த நிகழ்பால் தேன் என்றதுக்கு வந்து என்னுடைய குரு சொல்லி தந்த அது ஃப்ரெஷ் மில்க் என்று சொல்லி, அதை வச்சு கொண்டு நான் பார்க்கல. நிகழ்வண்டே என்றது வந்து என்னுடைய ஊகம்தான். பல வண்டுகளாக இருந்திருக்கலாம்.
வரிசை வண்டுகளை பற்றியும் நாங்கள் முதல் தேவாரத்துல படித்த நாங்கள் அதுல வந்து இவள் ஒரு ஒரு குறித்த ஒரு வண்டை பார்க்கிறாளாக இருக்கலாம். அந்த வண்டைத்தான் அவள் நிகழ்வண்டே என்று விழிக்கிறதாக இருக்கலாம். நாங்கள் இதை பற்றி மேலும் பேசலாம் என்று நினைக்கிறேன். பிறகு நிகழ்வ அவருடைய அதாவது இந்த திரண்ட கையுடைய யானையின் தோலை உரித்து தனது உடலில் போர்த்தி இருக்கும் பலனத்தான் நினைக்கின்ற நினைப்பு அவனுடைய மனத்தில் என்ன ஓடுகிறது, வாட்ஸ் கோயிங் த்ரூ ஹிஸ் மைண்ட் என்றதை நீ அறிஞ்சு எனக்கு சொல்ல மாட்டியோ நிகழ்வண்டே, அதே மறந்தாயோ என்று முதல் வரியில கேட்கிறார். அதையும் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. ஆனால் மறந்தாயோ என்று நான் நினைக்கிறேன். அவ முதலே ஒரு டீல் ஒன்று வச்சிருந்திருப்பா, நீ இவர் என்ன அறிகிறார் என்றதையெல்லாம் நீ என்னட்ட கேட்டு சொல்ல வேணுமென்று அதை அவ நினைப்பூட்டுறதுக்காக அப்படி மறந்தாயோ என்று கேட்கிறாவாக இருக்கலாம் என்று நான் யோசித்தேன். சுனைக்கு வளை மலர்கண்ணால் சொற்றுதாய் சோர்வாளோ, இவ முந்தி யாரோ ஒரு ஃப்ரெண்டுட்டேன்னு ட்ரை பண்ணியிருக்கிறா. அவட்ட சொல்லியிருக்கிறா இவர்கிட்ட போய் அறிஞ்சுவார் என்ன ஞாபகம் இருக்கோன்றதை அறிஞ்சுவார் என்று. அவர்கிட்ட தூது போன இடத்துல அவ தான் அவர்கிட்ட தன்னுடைய மனத்தை பறிகொடுத்தபடியால எங்களுடைய நாயகி சொன்ன விஷயத்தை சொல்லாமல் சோர்ந்து போய்விட்டாள். அவளால சொல்ல முடியலை. ஏனென்றால் அவளுக்கு பழனத்தான் பேரிலே காதல் வந்து விட்டது. ஆகவே சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாத அவள் சோர்ந்தாளோ என்றும் இவள் யோசிக்கின்றாள். அடுத்த பாட்டு. புதியாய் இனியாம் பூந்தென்றல் புறங்காடு பதியாவது இது என்று பலர் பாடும் பழனத்தான் மதியாதார் வேள்வி தன்னை மதித்திட்ட மதி கங்கை விதியாளன் என் உயிர்மேல் விளையாடல் விடுத்தானோ. புதியாய் இனியாம் பூந்தென்றல், புதியதான இன்பம் தரும் நறுமணமுடைய தென்றலே என்று தென்றலை விളിக்கின்றாள். புறங்காடு என்றா சுடுகாடு. சுடுகாட்டை இருப்பிடமாக புறங்காடு பதியாவது இது என்று பலர் பாடும் பழனத்தான் சுடுகாட்டை இருப்பிடமாக கொண்டவன் என்று இந்த பழன நகரையுடைய சிவபெருமானை பலரும் சொல்லுவர், எல்லாரும் சொல்லினம். அப்படி இவர் சுடுகாட்டை உடையவர் என்றது. அப்படிப்பட்டவர் மதியாதார் வேள்வி தன்னை மதித்திட்ட, தன்னை மதிக்காத, தன்னை ஒரு நாளும் மதிக்காத தக்கனுடைய ஸ்டோரி எங்களுக்கு தெரியும். அவன் வேள்வி செய்யல, இவருக்கு அவி கொடுக்கல, இவருக்கு அழைப்பு கொடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய வேள்வி தன்னை மதித்திட்ட அவன் அதை அந்த மதித்திட்ட என்ற சொல் இங்க வருவதுடைய பொருத்தப்பாடு என்னுடைய அதுக்கு இந்த பன்னிரு திருமுறை வெப்சைட்ல வந்து போட்டிருக்குது. மதியாத தக்கனும் மற்றவரும் செய்த வேள்வியை ஒரு பொருளாக கொண்டு அழித்த என்று, ஒரு பொருளாக கொண்டு என்றதான் மதித்திட்ட என்றதுக்கு கருத்தாக இங்கு சொல்லப்படுகிறது. எனக்கு அது அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அது பொருளாக கொண்டு என்று எடுக்காமல் அது அது அழிக்கப்பட வேண்டியது என்ற ஒரு மதிப்பீடு அவர் செய்திருக்கலாம். ஏனென்றால் அது வேள்வி சரியான முறையில் நடத்தப்படவில்லை. அதிலேயும் அவருக்கு அவருடைய தட்சாயணி என்கின்ற அந்த தக்கனின் மகளைக்காக அவர் அங்க போனது வந்து அதை அவர் வெல்வதற்காக போனவர், அவர் மதித்து போக இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மதியாதார் வேள்வி தன்னை மதித்திட்ட மதிகங்கை விதியாளன், மதித்திட்ட மதிகங்கை விதியாளன், அது இன்னும் ஒரு சொற்றொடர். மதிகங்கை விதியாளன் என்றது வந்து சந்திரன் கங்கை ஆகிய இருவரையும் தன்னுடைய தலையின் மேலே சூடியவன். அதாவது அவர் விதி என்றது இங்க சந்திரனுக்கும் கங்கைக்கும் அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப வாழ்வு அளித்தான். வாழ்வு வேண்டின சந்திரனுக்கு வாழ்வளித்தான். கர்வத்துடன் பொங்கி பாய்ந்த கங்கை நதியை அடக்கி ஒடுக்கி தன்னுடைய தலையில் வைத்ததால அவர்கள் இருவருடைய விதியையும் அவர் அங்கு நிர்ணயித்தார். அதனாலதான் மதியாதார் வேள்வி தன்னை மதித்திட்ட கங்கை விதியாளன் என்று சொல்லப்படுகிறது.
அப்படிப்பட்டவன் என் உயிர் மேல் விளையாட விடுத்தானோ, அவன் என்னுடைய உயிரோட விளையாடுவானோ அப்படி என்று அடுத்த ஐயம் தருகிறார். உயிர் மேல் விளையாடல், உயிர் மேல் விளையாடல் என்றது வந்து இப்படிப்பட்ட அன்பினால் விளைந்த அந்த விளையாடலும் வந்து வழக்கமான நுகர்ச்சி நுகர்ச்சி அளவினதுக்கும் மேலானது. அந்த கரணங்களுடைய போகங்களில் இருந்தும் அதற்கும் மேற்பட்டது பேரின்ப விளையாடல் என்று அதிலே சொல்லலாம். அதைத்தான் நான் முதலே ஜீவாத்மா பரமாத்மா என்று என்று சொன்ன நான், அதாவது அந்த எனது உயிரை என் உயிருடன் கலந்து என்னை ஆட்கொள்ளும் செயலை அவன் விடுவானோ விட்டு விடுவானோ என்று ஐயப்படுவது. அப்படி அவன் செய்ய மாட்டான், அவன் என்னை ஆட்கொள்வான், இறுதியில் அவன் என்னை ஆட்கொண்டு விடுவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் பேசப்படுவது. எங்கட கமலஹாசன் சொன்ன மாதிரி மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு இது மனித காதல் அல்ல என்றும் புரிந்து கொள்ளலாம். ஒரு சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல அப்படி பார்க்கலாம். அடுத்தது வந்து மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்தும் தேவர்க்கும் வீடு போராய் நின்றானே, பண் பொருந்த இசை வாழும் பழனம் சேர் அப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் என்றால் இந்த மண்ணுலகத்தில் இம்மை இன்பம் கருதி வாழ்கின்றவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் மேம்பட்ட தூய்மையான வேதியர்களுக்கும் என்றால் அந்தணர்களுக்கும், விண் பொருந்தும் தேவர்களுக்கும், விண்ணுலகத்திலே வாழ்கின்ற தேவர்களுக்கும், எல்லாருக்கும் இந்த மூன்று குழுவினருக்கும் வீடு போராயினான. இது எல்லாருக்கும் வீடு கொடுக்கிறது யார்? அவன்தான். பண் பொருந்த இசை பாடும் பழனம் சேர் அப்பனை, படியார்கள் பண்ணுடன் இசை பாடுகின்ற பழன நகரத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அந்த அப்பனை, என் கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. கண் மூடுகின்ற நேரத்துல என்றைக்குல வந்து இறக்கும் நேரம், கண் பொருந்தும் என்றது வந்து இறக்கும் நேரம், நான் இறக்கும் நேரத்திலேயும் நான் கைவிடுவேனோ என்று அவர் கேட்கிறார். அதாவது கண் பொருந்துதல் என்றது வந்து இந்த ஒரு உரை குறிப்பு பார்த்தேன், இறப்பினை குறிக்கும் மங்கள சொல் என்று சொல்ல. ஏன் மங்கள சொல் என்று சொல்றது? இறப்பினை குறிக்கும் மங்கள சொல். கண் பொருந்தும் போதத்தும் நான் கடவேனோ என்றது வந்து அப்பருக்கு வந்து அந்த ஒரு 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 ரீஅஷூரன்ஸ், நான் இறக்கும் பொழுது வந்து இறைவன் என்னுடன் இருக்க வேண்டும், நான் கைவிட அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டுதான் நான் இறக்க வேண்டும் என்கின்ற அதை அவர் திரும்பவும் அதை அழுத்தி சொல்கிறார். நான் இறக்கின்ற சமயத்திலேயும் சிவனை பற்றின நினைவு எனக்கு வேண்டும். அது ஒரு விண்ணப்பமாகவும் சொல்லலாம், அல்லது தனக்குத்தானாகவே சொல்லலாம். உடலில் இருந்து உயிர் பிரியும் சமயத்திலே இறைவனை பற்றிய எண்ணங்கள் மனத்தில் தோன்ற வேண்டும் என்றது வந்து அது பொதுவாக சொல்றதாயும் இருக்கலாம். இது அப்பர் மட்டுமன்றி ஏனையோரும் இதை கூறியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு உதாரணங்களை தேடி பிடிக்க எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் எனக்கு எடுத்த உடனே ஞாபகம் வாரது வந்து பாரதி சொன்ன தசையினை தீசுடினும் சிவசக்தியின் நாமம் சொல்லும் அகங்கேட்டேன் என்று பாரதி பாடினது எனக்கு அடுத்த உடனே ஞாபகத்துல வந்தது. அபிராமி அந்தாதியிலேயும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அடுத்த பாடல், பொங்கும் ஓத மால் கடலில் புறம் போய் இறை தேடும் செங்கால் வெண்மட நாராய் செயல்படுவது அறியேன்னா, அங்கோல வளை கவர்ந்தான் அணி பொழில் சூழ் பழனத்தான் தம் கோல நறுங் கொன்றைத்தார் அருளாது ஒழிவானோ. பொங்கும் ஓதமால் கடலில் புறம் போய் இறை தேடும் செங்கால் வெண் மடநாரா. இப்ப
நாரையிட்ட போட்டா. இந்த நாரையை பற்றி வசிக்கும் போதுதான் எனக்கு இந்த குறுகை பற்றி பன்னிரு இந்த இந்த வெப்சைட்ல பன்னிரு திருமுறையில போட்டிருக்கிற வெப்சைட்ல வந்து அதையும் நாரா என்று போட்டிருந்தார்கள். ஆகவே எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டதனால்தான் நான் அந்த நாரை அந்த குருகு என்பது என்ன என்பதை பற்றி விசாரிக்க வேண்டியது. இதை நான் மார்க்கண்டுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொங்கு ஓதமால் கடலில் புறம் புறம் போய் இறை தேடும். அலைகள் பொங்கும் பொழுது ஆர்ப்பரிக்கின்ற ஓசையை உடைய கடல் கடல் ஆர்ப்பரிக்கின்றது, அலைகள் பொங்குகின்றது. அந்த அலைகள் பொங்குகின்ற நேரத்தில் அதன் பின்னாலே போய் தனக்கு உணவான மீனை தேடுகின்ற சிவந்த செங்கால் வெண்வட நாராய் வெண்ணிறமுடைய சிவந்த கால்களுடைய நாரையில் செயல்படுவது அறியேன் நான். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கின்றேன். கோல வளை கவர்ந்தான் அணி பொழில் சூழ் பயணத்தான். எனது அழகிய வளைகளை கவர்ந்த அழகிய திருப்பழனத்தில் உரைகின்றவர் சிவன். அழகிய பூந்தோட்டம் சூழ்ந்த திருப்பழனத்தில் உரைகின்ற சிவன் தம் கோல நரம் கொன்றைத்தார் அருளாது ஒழிவானோ. தன்னுடைய அழகிய கொன்றைப்பூ மாலையை, பொன் போன்ற கொன்றைப்பூ மாலையை எனக்கு தரமாட்டானோ, என்னை கைவிட்டு விடுவானோ என்று கேட்கிறாள். நாரையிடம் அவள் கேட்கின்றாள், என்னை விட்டுட்டு போய் விடுவானோ, என்னிடம் அவன் என்னை ஆட்கொள்ள மாட்டானோ என்று இந்த பாடலில் அவள் கேட்கின்றாள். அடுத்த பாடல் துணை ஆற முயங்கி போய் துறை சேரும் மடனாராய். பனை ஆரவாரத்தான் பாட்டு ஓவா பழனத்தான் கனை ஆற இரு விசும்பில் கடி அரணம் பொடி செய்த இணை ஆற மார்பன் என் எழில் நலம் உண்டு இகழ்வானோ. உள்ளம் துணை ஆற முயங்கி போய் துறை சேரும் மடனாராய். இதுவும் நாரையிடம்தான். உள்ளம் நிறைய உன்னுடைய உள்ளம் உவகையுற உன்னுடைய துணையுடன் கூடி கழித்தாய். துணை ஆற முயங்கி போய் அப்படி நீ உன் துணையுடன் கூடி கழித்த பிறகு துறை சேர்ந்தாய், நீர்த்துறையை போய் அடைந்தாய். பனை ஆரவாரத்தான் பாட்டு ஓவா பழனத்தான். இந்த பாட்டு ஓவா பழனம் என்றது வந்து ஒரு ரிகரிங் லைனாக வருகிறது. அந்த அந்த பழன நகரில் அது ஒரு சிறப்பு போல இருக்கின்றது. எப்பொழுதும் அந்த பழன நகரிலே வந்து வேதங்களோ புள்ளினங்கள் பாடுறதோ அடியார்களுடைய பண்களோ கேட்டுக்கொண்டே இருக்கும் போல இருக்கின்றது. திரும்ப திரும்ப அந்த அந்த வரி வந்து கொண்டிருக்கின்றது. இடையறாத இசையினாலே ஆர்ப்பரிக்கின்ற ஒளியுடன் விளங்குகின்ற இந்த பழன நகரத்தினுடைய இறைவன் கனை ஆற இரு விசும்பில் கடி அரணம் பொடி செய்து என்றால் பரந்த ஆகாயத்திலே, இரு விசும்பில் பரந்த ஆகாயத்திலே இருந்த திரிபுரங்களே காவல் கோட்டைகளை கடி அரணம் பொடி செய்த என்றால் தன்னுடைய வில்லிலே அம்பு பொருத்தப்பட்டிருந்தாலும் அதுக்கு பல புராணங்கள் இருக்கின்றன. வில்லிலே அம்பு பொருத்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் அந்த வில்லே எய்யாமலே தனது சிரிப்பினாலேயே அந்த திரிபுரங்களை எரித்தவனா என்று அதுக்கு ஒரு புராணம் இருக்கிறதா என்று சொல்லப்படுகிறது. நெற்றி கண்ணாலே எரித்தான் என்றும் சொல்லப்படுகிறது. கனை ஆற இரு விசும்பில் கடி அரணம் பொடி செய்த இணை ஆற மார்பன் என் எழில் நலம் உண்டு இகழ்வானோ. கனை ஆற தனது பரந்த ஆகாயத்திலே இருந்த திரிபுரங்களை தனது வில்லில் உள்ள அம்பு பொருத்தப்பட்டு அந்த வில்லை உபயோகிக்காமலேயே பொடி செய்தவன். இரண்டு பக்கமும் இணைக்கப்படாத ஒரு மாலையை அணிந்தவன். இணை ஆற என்றால் இரண்டு பக்கமும் இணைக்கப்படாத மாலை. அப்படிப்பட்ட மாலையை அணிந்தவன் என் அழகை சேர்ந்தவன் கைவிடுவானோ. என்னுடன் கூடின பின், என்னுடைய அழகை நுகர்ந்த பின் அவனனை கைவிடக்கூடியவனோ.
என்று அவள் திரும்பவும் இந்த துணையாரம் முயங்கி போய் துறை சேரும் மடனாரா என்று அந்த நாரை இந்த நாரை வந்து எப்படிப்பட்ட நாரை என்றால் அப்பொழுதுதான் அது தன்னுடைய உள்ளம் உடல் நிறைவுற தன்னுடைய துணையுடன் கூடி கழித்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நாரையிடம் இவள் அதை கேட்கின்றாள். என்ன அந்த அந்த நாரைக்கு இவள் கைவிடப்பட மாட்டாள் அல்லது கைவிடப்பட்டால் அது எப்படி இருக்கும் என்றது அதுக்கு புரியும் என்றதுக்காக கேட்டாலோ தெரியல. எட்டாவது பாட்டு. கூவைவாய் மணிவரன்றி கொழித்து ஓடும் காவிரி பூம்பாவாய் முத்து இலங்க பாய்ந்து ஆடும் பழனத்தான் கோவைவாய் மலைமகள் போன் கொல் ஏற்றின் கொடியாடை பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுது உள்ளதே என்று கேட்கின்றார். கூவைவாய் மணிவரன்றி கொழித்து ஓடும் காவிரி. பூவை என்றால் மணி முத்துக்களை வாரி கரையிலே திரளாக சேர்த்து பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்ற காவிரி. இந்த பாடலை பார்க்கும் பொழுது எனக்கு நாங்கள் சிலப்பதிகாரத்தில் படித்த சில காட்சிகள் பற்றி ஞாபகம் வருகின்றன. நான் நினைக்கிறேன் காணல் நீரில் படித்திருக்கலாம். மணிமுத்துக்களை வாரி கரையிலே திரளாக சேர்த்து பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்ற காவிரி பெண், காவிரி பூம்பாவை என்பது காவிரி பெண். அந்த அந்த ஆற்றிலே வாய்முத்து இலங்க பாய்ந்து ஆடும் பழனத்தான். அந்த அந்த ஆற்றிலே பாய்ந்து தம்முடைய பற்கள் பளிச்சிடுமாறு இது பிரகாசிக்குமாறு பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற காவிரியிலே மகளிர், அந்த மகளிரை நான் விட்டுட்டேன், அந்த அந்த பெருகி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த காவிரியிலே தங்களுடைய வாய் முத்துக்கள் பல்கள் வந்து முத்துக்கள் மாதிரி பளிச்சிடுகின்ற மாறு மகளிர் பாய்ந்து நீராடுவார்களா. அப்படிப்பட்ட காவிரி பாயும் கரையிலே உள்ள பழன இறைவன் கோவைவாய் மலைமகள் கோன் கொல் ஏற்றின் கொடியாடை. அப்படிப்பட்ட பழனத்திலே கொவ்வை செவ்வாய் போன்ற சிவந்த வாயையுடைய பார்வதி தேவியின் தலைவன் மலைமகள் கோன் என்றால் கோவைவாய் மலைமகள் கோன் என்றால் கொவ்வை செவ்வாய் போன்ற சிவந்த வாயுடைய பார்வதி தேவியின் தலைவனாகிய பழனத்தானின் கொடி. அந்த கொடி அப்படி இடப கொடி. அந்த இடப கொடியில் அந்த இடப வாகனம் கீறப்பட்டிருக்கின்றது, வரையப்பட்டிருக்கின்றது. அதன் மேலே அந்த கொடிக்கு மேலே என்ன இருக்குது என்றால் பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுதுள்ளதே. பூவைகாள் என்றது நாகனவாய் பறவைகள். அந்த நாகனவாய் பறவைகள் பேசுவது வந்து மழலை போல இருக்கும். ஆகவே அதனாலதான் அதை மழலைகாள் என்று விളിக்கின்றார். பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுது உள்ளதே. அவனின் பிரிவு ஆற்றாமையினாலே எனக்கு பொழுது போகவில்லை. ஒவ்வொரு கணமும் ஊழியாய் நீண்டு கழியாது துன்புறுத்துகிறது. என்னை ஒவ்வொரு கணமும் என்னை துன்புறுத்துகின்றது. பூவைகாள் மழலைகாள் போகாத பொழுது உள்ளதே என்று அந்த நாகனவாய் பறவைகளிடம் அவள் முறையிடுகின்றாள். அடுத்த பாட்டு. புள்ளிமான் பொறி அரவம் உள் உயர்த்தான் மணினாக பள்ளியான் தொழுது ஏத்த இருக்கின்ற பழனத்தான் உள்ளுவார் வினை தீர்க்கும் என்று உரைப்பர் உலகெல்லாம். தன்னை கள்ளியேன் நான் இவர்க்கு என் கனவளையும் கடவேனோ. திரும்ப இதை பாடலை பார்க்கிறேன். புள்ளிமான் பொறி அரவம் புல்லு உயர்த்தான் மணினாக பள்ளியான் தொழுது ஏத்த இருக்கின்ற பழனத்தான்
உள்ளுவார் வினை தீர்க்கும் என்று உரைப்பர் உலகெல்லாம். கள்ளி நான் இவற்கு என் கனவளையும் கடவேனோ என்கிறாள். புள்ளிமான் பொறியரவம் என்றால் புள்ளிகளை உடைய மானே. பொறியரவம் என்றால் படத்துல அந்த பாம்புண்ட படத்திலே புள்ளிகளை உடைய பாம்பே. மணிநாக பள்ளியான் தொழுது ஏத்த இருக்கின்ற பழனத்தான் என்றால் தன்னுடைய கொடியில முதல்ல சொன்னது இடவ வாகன கொடி சிவபெருமானுடைய, இப்ப சொல்றது திருமாலுடைய கொடி. எப்படிப்பட்ட கொடி என்றால் அன்னப்பறவை வரைந்து அதனால அந்த அன்னப்பறவைக்கு ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை கொடுத்தவன். புல் உயர்த்தான் பணினாக பள்ளியான் தொல் தேத்த பழனத்தான். அப்படிப்பட்ட அன்னப்பறவையை வரைந்து அதனால் அதற்கு உயர்வான ஸ்தானத்தை அளித்த ஒளி வீசும் மணிகளே உடைய ஆதிசேஷன் மணிநாக பள்ளியான். ஒளி வீசும் மணிகளுடைய ஆதிசேஷனுக்கு மேலுக்கு பள்ளி கொண்டு உள்ள திருமால். அந்த திருமால் தொழுது ஏத்துகின்ற இந்த பழனத்தை உடைய இறைவன் உள்ளுவார் வினை தீர்க்கும் என்று உரைப்பர் உலகெல்லாம். அப்ப தன்னை உருகி வணங்குபவர்களின் வினையை தீர்க்க வல்லவன். உள்ளுவார் வினை தீர்ப்பவன் என்றால் தன்னை உருகி வணங்குபவர்களின் வினைகளை தீர்க்க வல்லவன் என்று உலகோர் எல்லாரும் கூறுகின்றனர். கள்ளியேன் நான் இவற்கு என் கனவளையும் கடவேனோ. அப்படிப்பட்டவனை நான் உள்ளார வணங்கினேனோ? இல்லை, உள்ளத்தில் கள்ளப்பட்டேன். வஞ்சனை கொண்டு இறைவனை நினைக்காத எனது வினைகளும் தீராது. ஆகவே அப்படி என்னுடைய வினைகளும் தீராது, அதே நேரத்தில் அவருக்கு என் கனவளையும் கடவேனோ. அவர்பால் நான் கொண்ட காதலாலே உடலிழைத்து என் கையில் உள்ள என்னுடைய வளைகளும் விளந்து விடுவேனோ. கடைசியாக என்னுடைய வினைகளும் போன பாடில்லை, என்னுடைய கைவளையும் எனது கைவளையல்களையும் இழந்து விடுவேனோ என்று கவலைப்படுகிறார். இறுதிப்பாட்டு. வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினம் பஞ்சிக்காட் சிறகன்னம் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சி போய் களி மெலிய வயல் ஓம்பும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்கிறார். முந்திய பாடல்ல அவருக்கு அந்த பயம் வந்தது. என்னுடைய வளையலையும் நான் கடைசியாக பறி கொடுக்க போகிறேன், விளக்க போகிறேன் இவனில் வைத்த அன்பினாலே. ஆனால் இதுல வளைகவன் தான் என்றே சொல்லி போட்டா. ஏனென்றா வளைகள் போய்விட்டன. வஞ்சித்து என் வளைகவன் தான். அப்படிப்பட்டவன் வாரானே ஆயுதம். சரி, அவன் வராமலும் விடக்கூடும். ஆனால் பஞ்சிக்கால் சிறகு அன்னம் பறந்து ஆர்க்கும் பழனத்தான் என்றால் வெண்பஞ்சு போன்ற சிறகுகளுடைய அன்னங்கள் கூட்டமாக ஆர்ப்பரிக்கின்ற இந்த பழன நகரத்தை உடையவன் அஞ்சி போய் களி மெலிய அழல் ஓம்பும் அப்பூதி. இந்த உலகத்திலே துயரம் வந்துவிட்டது, பஞ்சம் வந்துவிட்டது என்று சொல்லி அப்பூதி அடிகளார் அக்னி வேள்விகளை செய்தார். களி மெல்லிய அழல் ஓம்பும் அப்பூதி. அப்பூதி அடிகளுடைய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அவருடைய மகனுக்கு அப்பர் பெருமான், அவருடைய மகன் நாகத்தினால் தூண்டப்பட்டு இறந்த நேரம் அப்பர் பெருமான் அவனுக்கு உயிர் கொடுத்தார். இறைவனை பிரார்த்தித்து உயிர் கொடுத்தார். அது எங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகுதான் அவர் இந்த பழன நகரத்துக்கு வந்தவர். உண்மையாக அந்த அப்பூதியின், அதாவது கலியின் துயரை தீர்க்குமாறு வேள்விகளை மிகச் செய்த அப்பூதி என்ற குஞ்சி பூவாய் என்று சேவடியாய், அவருடைய குடுமியிலே உன்னுடைய தாமரை பூ போன்ற சிவந்த அடிகளை வைத்தாய். அப்படிப்பட்ட நீ கோடியையே என் கூடல் கோட்டின் இருமுனைகளையும் பொருந்த செய்வாயாக என்ற கோடியையே என்றது அதுவும் ஒரு சங்க காலத்து மரபு. இந்த அகத்துறையை சேர்ந்த ஒரு அம்சம். அதாவது இந்த நாயகி அல்லது தலைவன் தலைவியார்
அவர்களுக்கு ஒரு ஒரு தலைவனிலேயே அவர்களுக்கு காதல் வந்த நேரம் அந்த காதல் கைகூடுமோ இல்லையோ என்று பார்ப்பதற்கு அவர்கள் கோடுகள் போடுவார்களாம். அது எப்படி போடுவார்கள் என்றால் வட்டம் வட்டமாக சுழி மாதிரி போடுவார்கள். ஆனா அது சரியாக கடைசியில அந்த ரெண்டு பக்கத்து இணைகளும் பொருந்தக்கூடிய மாதிரி அவர்கள் போடுவார்கள். அப்படி பொருந்திச்சது என்று சொன்னால் அவர்கள் வைத்த காதல் அது அது கைகூடும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கோடு இயைதல் என்று சொல்கிறது. அது ஒரு மரபு. அப்ப இவளும் கடைசியில எல்லா தூதுகளையும் விட்டு பார்த்து எல்லாரோடையும் கதைச்சும் பார்த்து கடைசியில கோடு இயைதல் என்கின்ற அந்த மரபையும் அவள் செய்து பார்க்கிறாள். அப்ப நான் என்னுடைய கோடுகளை சரி வளையும் போயிட்டது, வினைகள் தீரவில்லை என்றாலும் என்னுடைய கோடுகள் பொருந்தினால் அவன் என்னிடம் வருவான் என்ற நம்பிக்கையில் அவள் கோடு இயைதல் என்கின்ற அந்த விளையாட்டை அவள் செய்கின்றாள். அதை அவன் பொருந்த செய்வானாக, அவன் பொருந்த செய்யட்டும் என்ற நம்பிக்கையோட இந்த பதிகத்தை அப்பர் பிரான் முடிக்கிறார். இந்த கடைசி பதிகத்துல அவர் அப்பூதி அடிகளை பற்றி குறிப்பு சொல்றார். வழக்கமாக நான் இங்க பார்த்தேன் இவருடைய கடைசி பதிகத்திலே எப்பவும் ராவணனை பற்றின குறிப்பு வருமாம். இந்த பதிகத்துல அவர் ராவணனை பற்றிய குறிப்பை வைக்காமல் அப்பூதி அடிகளை பற்றி அவர் போட்டிருக்கிறார். ஆகவே அவர் ராவணனுக்கு இணையான ஒரு மதிப்பை அப்பூதி அடிகளுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நான் வாசித்தேன். அதை குறிப்பிட விரும்பினேன். 10 பாடல்கள் இருந்தபடியால எனக்கு அளவுக்கு மிஞ்சின நேரம் அப்படி இருந்தும் அளவுக்கு மிஞ்சி நேரம் வந்துட்டுது. அதால நான் கொஞ்சம் ஃபாஸ்டாக இதை சொல்லி முடித்திருக்கின்றேன். நாங்கள் என்னுடைய சில ஐயப்பாடுகளை கருத்து உரையாடல் நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனுஷா, உங்களுடைய விளக்கத்துக்கு. இந்த பாடல்கள் உண்மையில அருமையான பாடல்கள். நீங்க சொன்ன மாதிரி அது தூது அனுப்புதல், தூது அனுப்புகிறாள். மற்ற இந்த வண்டுகளோடும் பறவைகளோடும் அவள் உரையாடுகிறாள். மற்றது நீங்க சொன்ன அந்த இகழ்வானோ அந்த அதுன்னு சொன்னீங்களா, அந்த அவருடைய அந்த கன்விக்ஷன், அந்த நெஞ்சுறுதி. மாணிக்க வாசகரோட இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவருடைய நெஞ்சுறுதி பாட்டு நாங்கள் கருத்தில் கொண்டு அதை நாங்கள் இது நேர்மறையாகத்தான், அதை பாசிட்டிவாகத்தான், இகழ்வானோன்னு அவன் இகழ மாட்டான் என்ற கருத்து தான் நாங்கள் இதை கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் சொன்னீர்கள். சில விஷயங்கள் இந்த பாட்டோவா பழனத்தான் என்று சொல்லி நானும் பார்த்தது. அது ஒரு 2-3 தரம் வருகிறது. இந்த பழனம் என்ற சொல் இந்த வயல் என்பதை குறிக்கிறபடியா, அப்ப வயலிலே அந்த பறவைகள் வருகின்ற அந்த அரவமாகவும் இருக்கலாம். அதே சமயம் பண்கள் பாடுகின்ற, நீங்க சொன்னீங்க வேதங்கள் ஓதுகின்ற, எப்படியாகவும் நாங்கள் அந்த அந்த ஒலியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பழனத்துக்கும் இசைக்கும் இடையில் ஒரு நெருங்கின தொடர்பு இருப்பது போலத்தான் இந்த பதிகத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. மற்ற அந்த கடைசி பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு. அதாவது ஒன்று நாயனாரை பற்றின குறிப்பு வருகிறது. அப்பூதி அடிகள் நாயனார், அது அப்பருடைய சரித்திரத்திலே மிகவும் தொடர்புடையவர். அப்பூதி அடிகள் அப்பர் மீது மிகுந்த பக்தி பூண்டவர். அதே சமயம் கோடி இயையே என்று சொல்லி, கோடி இயைதல் என்ற அந்த சொற்றொடர் ஒரு சங்ககால வழக்கத்தையும் குறிக்கிறது. நாங்கள் இனி அனுஷாவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இனி